மத்திய கிழக்கிலிருந்து தலை தெறிக்க தப்பியோடும் அமெரிக்க அதிகாரிகளும் கட்டளை தளபதிகளும் இவர்களை எவ்வாறு வெளியேற்றுவதென்று தெரியாமல் சிக்கி தவிக்கும் அமெரிக்க மத்திய கட்டளை தளமும் அமெரிக்க அதிகாரிகளையும் கட்டளை தளபதிகளையும் படுகொலை செய்வதற்காக ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களும். சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா? சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கப் போகின்றார்களா? கத்தாரின் மிக முக்கியமான எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்தும் LNG தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்ட ஈரானும் ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் இழுத்து மூடிய கத்தாரி அரசாங்கமும் தலையில் கையை வைத்து வாய்ப்பிழக்கும் ஐரோப்பிய தலைவர்களும் சுவரில் தலையை இடித்துக் கொள்ளப் போகும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இல்லாமல் அழுது புலம்பும் அடிமை அரபுகளும் இன்னும் 3 நாட்களுக்குள் அனைத்தையும் பூஜ்ஜியமாக்கப் போகும் ஈரானின் தரமான திட்டமும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி புள்ளிகளை காணவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் சர்வதேசமும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அடுத்தடுத்ததாக குறிவைக்கப்படும் எண்ணெய் கப்பல்களும் பஹ்ரைனின் துறைமுகத்திலும் குறிவைக்கப்பட்ட எண்ணெய் கப்பல்களும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச தாக்குதல்களும் ஈரானுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உச்ச தாக்குதல்களும். பங்குச்சந்தையை இழுத்து மூடிவிட்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்த டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு இன்றைய தினம் பங்குச்சந்தை திறக்கப்பட்டதற்கு பின்பு உண்மையான போரினுடைய வலியை அனுபவிக்க துவங்கியுள்ளது. இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய ஐரோப்பிய நாடுகளுடைய அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் தங்கியிருக்கக்கூடிய அடிமைகளுடைய பங்குச்சந்தைகள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டுள்ளன. மேற்குலகின் பங்குச்சந்தையானது தற்போது பலமான அடிகளை வாங்கி வருகின்றது. இன்றைய தினம் மாத்திரம் ஐரோப்பாவிலே எரிபொருள் விலையானது 40% அதிகரித்துள்ளது. ஒரு பீப்பா எண்ணெயினுடைய விலை $78 அளவில் உயர்ந்துள்ளது. சர்வதேச ரீதியில் எண்ணெய் விலையானது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்து வருகின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக ஈரான் எண்ணெய் கப்பல்களை அனுமதிக்காததனால் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது. ஈரானினுடைய அடுத்த கட்ட பதிலடி தாக்குதல்களுக்கு அமைவாக மேற்குலகின் பங்குச்சந்தை முழுமையாக தலைகீழாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அடுத்து ஈரான் சவுதி அரேபியாவின் அரம்கோவுக்கு சொந்தமான அமெரிக்காவினுடைய நலன்களுக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்தும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் தளம் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. முன்னைய காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த தாக்குதல்கள் மிகவும் சிறிய தாக்குதல்களாகும். சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் அமெரிக்காவுக்கும் ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் ஈரான் ஆரம்ப கட்டமாக வழங்கிய எச்சரிக்கை தாக்குதலாகும். இந்த தாக்குதல்களுக்கே தற்போது சவுதி அரேபியா குறித்த எண்ணெய் தளங்களை முழுமையாக இழுத்து மூடிவிட்டது. மேலும் சவுதி அரேபியா முழுவதும் பல எண்ணெய் தளங்கள் காணப்படுகின்றன. ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் பல எண்ணெய் தளங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறு அடிமை மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து ஈரான் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். மேலும் இந்த பயத்தின் காரணமாக தற்போது சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஏனைய அடிமை அரபு நாடுகளும் எண்ணெய் தளங்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதனால் சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் உற்பத்தி வீழ்ச்சியடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒட்டுமொத்த அடிமை அரபு நாடுகளிலும் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்கள் முழுமையாக இழுத்து மூடப்பட்டால் சர்வதேச எண்ணெய் உற்பத்தியினுடைய பெரும் பகுதி முழுமையாக இழுத்து மூடப்பட்டுவிடும். இது அமெரிக்காவிலும் மேற்குலகிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்படியான நிலைமையிலேயே இன்று மாலை ஈரான் கத்தாரில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளம் ஒன்றை இலக்கு வைத்தும் LNG தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் கத்தாரின் மிக முக்கியமான LNG உற்பத்தி நிலையம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கத்தாரினுடைய பாதுகாப்பு அமைச்சகமே அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய இந்த தாக்குதலை தொடர்ந்து தற்போது கத்தார் குறித்த LNG உற்பத்தி நிலையத்தினை முழுமையாக இழுத்து மூடியுள்ளது. ஈரானினுடைய தாக்குதல்கள் தொடர்வதனால் நாங்கள் LNG உற்பத்தியினுடைய ஒட்டுமொத்த செயற்பாடுகளையும் நிறுத்துகின்றோம் என கத்தார் அறிவித்துள்ளது. ஒட்டுமொத்த உலகுக்கும் தேவையான 20% LNG கத்தாரில் இருந்தே விநியோகம் செய்யப்படுகின்றது. தற்போது ஈரானிய தாக்குதல்களை தொடர்ந்து கத்தாரினுடைய LNG விநியோகம் முழுமையாக முடக்கப்பட்டு விட்டன. மேலும் இந்த செய்தி வெளியானதிலிருந்து ஐரோப்பாவில் LNG கேஸினுடைய விலையானது பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய தலைவர்கள் தலையில் கையை வைத்து வாயை பிளந்து என்ன செய்வதென்று தெரியாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கத்தார் LNG ஏற்றுமதியையும் முழுமையாக நிறுத்திவிட்டதாக அறிவித்துள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி அனுப்பப்பட்டிருந்த LNG கப்பல்கள் தற்போது கத்தாருக்கு மீள திரும்புகின்றன. பங்குச்சந்தை திறக்கப்பட்டு முதலாவது நாளிலேயே ஈரான் மேற்கொண்ட தரமான தாக்குதல்களினால் ஒட்டுமொத்த சர்வதேசமும் தற்போது வாய்ப்பிழந்து என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கிக் கொண்டிருக்கின்றது.
இப்படியான நிலைமையில் ஈரானுக்கு எதிரான போரானது இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என உலகத் தலைவர்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள். தயவு செய்து ஈரானுக்கு எதிரான போரை நிறுத்திவிடுங்கள் என மறைமுகமாக டொனால்ட் ட்ரம்புக்கு அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்பும் பின்வாசல் வழியாக ஈரானை தொடர்பு கொண்டு பார்த்துவிட்டார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருவதாக தெரியவில்லை. இன்று மாலையும் அலி லர்ஜானி அவர்கள் நாங்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள தயாராக இல்லை என்பதனை மீண்டும் அறிவித்துள்ளார். இவ்வாறு விரக்தி அடைந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பிடம் ஈரானுக்கு எதிரான போர் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என ஊடகவியலாளர்களும் கேள்விகளை எழுப்பினார்கள். இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதிலளித்தார். நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு திட்டத்தினை வகுத்திருந்தோம். இருப்பினும் தற்போது ஈரானுக்கு எதிரான போரானது 4 தொடக்கம் 5 வாரங்கள் வரை நீடிக்கப்படலாம். இதற்காக நாங்கள் தயார் நிலைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் இது ஒன்றும் எங்களுக்கு கடினமான விடயம் அல்ல. உலகம் முழுவதும் எங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இருக்கின்றன. இதனால் இன்னும் 5 வாரங்களுக்கு எங்களுக்கு இந்த தாக்குதல்களை நீடிக்க முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஆனால் உண்மையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தேவையான அதிகளவான ஆயுத கையிருப்பு அமெரிக்காவிடம் இல்லை என அமெரிக்க ஆய்வாளர்களே கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஈரானுக்குள் தற்போது அமெரிக்கா தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. 1000க்கும் அதிகமான குண்டுகளை வீசியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இன்னும் 2 வாரத்திற்கு மாத்திரமே ஈரானுக்குள் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவிடம் குண்டுகள் இருக்கும். ரஷ்யா உக்ரைன் போருக்கு மத்தியில் அமெரிக்காவினால் அதிகளவான குண்டுகளையும் ஆயுதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையிலேயே காணப்படுவதாக அமெரிக்க ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து அமெரிக்காவினுடைய ஆயுத இருப்பை விட மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் கையிருப்பாகும். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்க இராணுவத்தின் வான் பாதுகாப்பு கட்டளை தளபதிகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு இறுதி எச்சரிக்கைகளை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானினுடைய ஒரு விலை குறைந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்துவதற்கு நாங்கள் விலை மதிப்பு மிக்க 3 ஏவுகணைகளையாவது குறைந்தது பயன்படுத்த வேண்டும். இதனால் தற்போது வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் கையிருப்பு நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு குறைவடைந்து வருவதாக அமெரிக்க வான் பாதுகாப்பு தலைமை அதிகாரிகளே டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளார்கள். எனவே இப்படியான சூழ்நிலையில் அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பாதுகாப்பதா அல்லது அடிமை அரபுகளை பாதுகாப்பதா என்று தெரியாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஈரான் 12 நாள் போரின் போது பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளை விட ட்ரோன்களை விட தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராக பல மடங்கு அதிகமான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் பயன்படுத்தியுள்ளது. இதனால் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளில் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் தீர்ந்து வருகின்றன. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக தீர்ந்து விட்டன. 5% குறைவாகவே பஹ்ரைனுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் காணப்படுகின்றன. அடுத்ததாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளும் முழுமையாக தீர்ந்துவிடப் போகின்றன. இதனால் தற்போது அடிமை அரபுகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் கெஞ்சுகின்றார்கள். எங்களுக்கு அவசரமாக வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை அனுப்பி வைக்குமாறு கெஞ்சுகின்றார்கள், கதறுகின்றார்கள். மேலும் சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கியமான இராணுவ தலைமை அதிகாரி அமெரிக்காவுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாப்பதற்காகத்தான் அதிகளவான வான் பாதுகாப்பு ஏவுகணை கையிருப்புகளை பயன்படுத்துகின்றது. எங்களை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கவில்லை என சவுதி அரேபியாவினுடைய இராணுவ தலைமை அதிகாரிகள் கோபமடைந்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகையின் போது பல $1 டிரில்லியன் அவருக்கு வழங்கினீர்கள். அமெரிக்காவுக்கு அடிமையாக இருப்பதற்காக பல $1 டிரில்லியன் அமெரிக்காவினுடைய அரசாங்கத்திற்கு வழங்கினீர்கள். பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு வாரி இழைத்தீர்கள். ஆனால் இன்று நீங்களா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பா என்று வரும்போது அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையே பாதுகாப்பதற்கு களமிறங்கியுள்ளது. மேலும் இப்படியான நிலைமையில் ஈரான் 3 நாள் திட்டம் ஒன்றை வகுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகளையும் பூஜ்ஜியமாக்குவதற்கான திட்டம் ஒன்றை வகுத்துள்ளது. இந்த திட்டத்திற்கு அமைவாக அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் முழுமையாக தீர்ந்துவிட்டால் அதற்கு பிறகு ஈரான் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நலன்களையும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையும் உச்சளவில் சிதைக்கும். எனவே தற்போது அமெரிக்கா வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இல்லாமல் எவ்வாறு சிக்கிக் கொண்டுள்ளது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இவ்வாறு சவுதி அரேபியாவையும் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் பாதுகாக்க முடியாத சூழ்நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருப்பதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் தற்போது சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு ஆலோசனை செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரக அடிமைகளே, அவசரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பியுங்கள். ஏனென்றால் உங்களுக்கான தரமான விருந்துகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த போர்க்களத்திலே இந்த விருந்துகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் செல்வது மிகப்பெரிய இழப்பாகவே இருக்கும்.
அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஏபிசி ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானை வழிநடத்துவதற்கு சாத்தியமான நபர்களை, முக்கியமான தலைமைகளை நான் ஈரானுக்குள் வைத்திருந்தேன். ஆனால் தற்போது அவர்களை காணவில்லை. அவர்களை ஈரான் படுகொலை செய்துவிட்டது என ஏபிசி ஊடகத்திடம் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பித்ததும் ஈரானிய புலனாய்வு துறையினரும் ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் ஈரானுக்குள்ளே எஞ்சிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி புள்ளிகளையும் எதிர்க்கட்சி தலைவர்களையும் முழுமையாக அழித்து விட்டார்கள். ரீசா பஹலவிக்கு ஆதரவான பல குழுக்களையும் அதனுடைய தலைவர்களையும் சில சந்தேகத்திற்கிடமான நபர்களையும் இன்னும் சில முக்கியமான துரோகிகளையும் ஈரானிய இராணுவம் முழுமையாக அழித்து விட்டது. மேலும் தற்போது இந்த கவலையை தான் டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் வெளிப்படுத்தியுள்ளார். அடுத்து ஈரான் பஹ்ரைனை தொடர்ச்சியாக பொளந்து கட்டி வருகின்றது. கடந்த 6 மணித்தியாலங்களுக்குள் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. பஹ்ரைனின் அல்பா அலுமினியம் தொழிற்சாலையை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று பஹ்ரைனிய துறைமுகத்தில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு பஹ்ரைனுக்குள்ளே அமெரிக்க கடற்படையின் அதிகளவான அதிகாரிகளும் கட்டளை தளபதிகளும் இருக்கின்றார்கள். பஹ்ரைன் தலைநகரில் இருக்கக்கூடிய அதிகளவான ஹோட்டல்களிலேயே இவர்கள் தங்கியுள்ளார்கள். அமெரிக்க தளங்களில் இருந்தால் தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்படுவோம் என்பதற்காகவே இவர்கள் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் ஈரான் தற்போது இந்த ஹோட்டல்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இன்று காலை அமெரிக்க அதிகாரிகள் தங்க வைக்கப்பட்டிருந்த இன்னும் ஒரு இடத்தை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதனால் தற்போது பஹ்ரைனிய அரசாங்கம் அமெரிக்க அதிகாரிகளையும் கட்டளை தளபதிகளையும் அரச கட்டிடங்களுக்குள் தங்க வைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் அமெரிக்க அதிகாரிகளும் கட்டளை தளபதிகளும் எங்கிருந்தாலும் நாங்கள் அவர்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானிய ராணுவம் அறிவித்துள்ளது. இதனால் தற்போது பஹ்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளையும் கட்டளை தளபதிகளையும் வெளியேற்ற முடியாமல் அமெரிக்காவும் பஹ்ரைனிய அரசாங்கமும் சிக்கி தவிக்கின்றது. இதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். இவர்களை வெளியேற்றுவதற்காக அமெரிக்கா பல வேலை திட்டங்களை முயற்சி செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமேசான் வெப் சர்வீஸ் என்கின்ற தளத்தை இலக்கு வைத்து ஈரானிய ட்ரோன் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் இதனை ஒரு விபத்து என்று கூறி ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக மூடி மறைத்து விட்டது. தற்போது தான் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்பான உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அதிகளவான நாடுகளின் கிளவுட் சேவைகள் இந்த அமேசான் சர்வீஸ் தளத்தில் தான் இருக்கின்றன. இதனை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. அதே போன்று குவைட்டில் இருக்கக்கூடிய தோஹா பவர் ஸ்டேஷனை இலக்கு வைத்தும் ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இன்னும் 2 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் பற்றி எறியக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து ஈராக்கின் பக்தாத் விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விக்டோரியா தளத்தை இலக்கு வைத்து ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய நேட்டோவினுடைய மிக முக்கியமான ராடர் கருவிகள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன. அதே போன்று ஈராக் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் எர்பில் விமான நிலையத்தை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களோடு ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனான் முழுவதும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தாக்குதல்களுக்கு பதிலடியை வழங்கும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த தாக்குதலிலே ஹிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இன்னும் இவை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அடுத்து அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள்ளே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. இந்த போரிலே ஈரானுக்குள்ளும் அதிகளவான இழப்புகள் ஏற்படுத்தப்படும் என்பதனை நான் முன்னைய காணொலிகளிலும் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக தெஹ்ரானை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். தெஹ்ரானுக்குள் இருக்கக்கூடிய அரச கட்டிடங்களையும் ஊடக பிரிவுகளையும் காவல்துறை தலைமையகங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தாக்குதல்களின் அழுத்தங்களினால் ஈரான் தாக்குதல்களை நிறுத்தும் என எதிர்பார்க்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானில் இருக்கக்கூடிய காந்தி வைத்தியசாலை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் பொதுமக்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய தாக்குதல்களினால் 550க்கும் அதிகமான ஈரானிய மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்கா ஈரானினுடைய ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை வீரியப்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல்களுக்கு மத்தியிலும் ஈரான் அதனுடைய தாக்குதல்களை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பாக எவ்வளவு அறிக்கைகளை வெளியிட்டாலும் போலியான தகவல்களை பரப்பினாலும் ஈரானிய களத்தில் ஈரானிய ராணுவத்தினர் பல சவால்களுக்கு மத்தியில் திறம்பட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதே யதார்த்தமான உண்மையாகும். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.